but miscalculation last time பரவாயில்ல problem. Very kind of all of you. Okay. Shri Venkatachaladhisham Shriyadhyasita Vakshasam Shritachetana Mandaram Srinivasam Aham Bhaje Ishanam Jagatosya Venkatapatehe Vishnoho Param Preyasim Tat Vakshastala Nityavasa Rasikam Dakshanti Samvardhinim Padmalankrita Panipallavayugam Padmasanastam Shriyam Vatsalyadi Kunojvalam Bhagavatim Vande Jaganmata. So we are continuing with Tritiya Vibhakti. போன கிளாஸ்ல வந்து just to give a recap of what we did till last week. Just a minute. Rajagopalan song wants to join. Yeah. So just to give a recap of what we were discussing last week. By whom? With whom? Using with whom? Along whom? Along whom? Using Swami. Using whom? Using what? What? இந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட் இந்த கேள்வி இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் வரும்பொழுது both the question as well as answer shall be in instrumental case. அப்படிங்கிறத நம்ம வந்து போன தடவை பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா we will go through certain special words just as what we saw for the Dvitiya Vibhakti. சில பல வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகள் வந்தது அப்படின்னாலே நம்ம வந்து Tritiya Vibhakti தான் யூஸ் பண்ணணும். இதுல சில வேர்ட்ஸ் வந்து Dvitiya Vibhaktiக்கு யூஸ் பண்ண வார்த்தையே கூட ரிப்பீட் ஆகும். பட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். மீனிங் you have to understand that it can be used with both Dvitiya Vibhakti as well as Tritiya Vibhakti. அதுதான் ஓகேவா? ஸோ லெட் us go ahead. ஃபர்ஸ்ட் வந்து சஹா. சார்த்தம். அவர் ராஜகோபால் கண்ணன் சார் வந்து கேக்கலன்னு போட்டிருக்காரு. கேக்கலன்னு போட்டிருக்காரா? எல்லாருக்கும் கேக்குறதா உங்களுக்கு எல்லாம்? தேங்க்ஸ் மாமி. எங்களுக்குலாம் கேக்குறது. Okay, I'll put it in the group. ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணும்போது முதல்ல கொஞ்ச நேரம் கேட்கலண்ணா, அப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா ஆமா, அப்ப நான் வந்து ஹெட்போனே கைட்டு இருந்தேம்மா, அதனால அந்த மாதிரி இருந்தது. ஓகே, நவ இட் இஸ் ஆடிபிள். எஸ் ஆமாண்ணா. ஸோ சஹ, சார்த்தம், சமம். இந்த எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து ஒரே பொருள் தான், கூடவே அல்லது கூட. இது சமம்ங்கிறது வந்து ஈக்குவல் சமாவோட புரிஞ்சிக்க கூடாது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஈக்குவல்ங்கிறது சமஹா, அதையும் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. ஆனா சமம் வேற, சமஹா வேற, அதை புரிஞ்சுக்கோங்க. சர்டன் ஃபார் எக்ஸாம்பிள், அஹான்னு முடிஞ்சதுன்னா புல்லிங்கம், அம்மன்னு முடிஞ்சதுன்னா நபும்சகலிங்கம்னு சில சமயம் நமக்கு வந்து நினைக்க தோணும். ஆனா சில வார்த்தைகளுக்கு வந்து இன்டிக்ளைனபிள்ஸ்னு பேரு. Indeclinables. இது வந்து A side from the class. This is not a part of this class, but still for context வரையா I am taking this. அவ்யய பதம் அப்படின்னு பேர் இருக்கு. ரொம்ப அழகான பேர் இது. ஏன்னா விய அப்படின்னா வந்து மாறுதல்னு அர்த்தம். அவ்யய நம்ம அன்னைக்கே பார்த்துருக்கோம். வந்ததுன்னா நெகேஷன் ஆஃப் தி வேர்ட் தட் இட் ப்ரீசீட்ஸ் இல்லையா? அவ்யய அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்? அவ்யயம்னா என்ன வரும்? யயம்னா மாறுதல், அவ்யயம்னா மாறாதது. மாறாதவை. ஸோ அவ்யய பதம்
அப்படின்னா என்னன்னா, these are the set of words that don't change. பிராக்கெட்ல போட்டுக்கிறேன், ஏன்னா இஸ் இன்பில்ட் மீனிங் பேஸ்ட் ஆன் ஜெண்டர், நம்பர் அண்ட் கேஸ். இப்போ நம்ம பார்த்த பெரும்பாலான வார்த்தைகள் அவ்யயங்கள் தான். இந்த வார்த்தை வந்தா இந்த கேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து அவ்யயம் தான். வினா, சஹா, பரிதஹா, உபயதஹா, சமயா, நிகஷா, எல்லா வார்த்தைகளுமே, இந்த அனைத்து வார்த்தைகளும் அவ்யயங்கள் என்று கொள்க. சரியா? ஸோ வந்து லெட் அஸ் கெட் பேக் டு திஸ் டாபிக். ஸோ சஹா, சார்த்தம், சமம், இந்த 3 வார்த்தைகளும் வந்தது அப்படின்னா இது வந்து கூடவேன்னுட்டு அர்த்தம், அலாங்னு அர்த்தம் இதுக்கு. when these 3 words come, அண்ணா சொல்லுமா. எனக்கு போன ஸ்லைட்ல அந்த சஹன் போட்டிருக்கேன் இல்லையா, இப்ப வந்து இந்த சகாவும் அதுக்கப்புறம் வந்து தாத்து ரூபானில வந்து சஹா தௌத்தே சாத்தே தஹா சொல்வேல்ல, அந்த சகாவும் ஒரே மீனிங் அண்ணா? கிடையாது, இந்த சஹா வந்து ஹி, இது ச ஹ, அது விசர்க்கம் சஹா, இது சஹா. திஸ் மீன்ஸ் வித், அலாங் வித், அலாங் வித்னு அர்த்தம் இந்த சஹாக்கு. சரியா? ஆனா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நம்ம அதை கேட்கும் போதே கூட கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கே புரியும், இந்த சஹாவா அந்த சஹாவாங்கிறது நமக்கு வந்து கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி புரியும். கச்சராம மயாசக அப்படின்னு தாயார் சொல்றாள், இதுக்கு பொறிச்ச காட்டுக்கு பொறிச்ச அடியே அதே வார்த்தை தான் சுவாமி. ஸோ வென் சஹா, சார்த்தம், சமம், இந்த 3 வார்த்தைகள், when these 3 words are used, the companion shall be in the instrumental case. உதாரணத்துக்கு, நான் அம்மாவோடே பாடுகிறேன். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? அகம். அம்மாக்கு இப்போ ஒரு புது டேர்ம் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மாத்ரு சக அம்பா, சாரி, மாத்ரு சக காயாமி. அடியே அம்பா, அம்பான்னா அம்மா. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்பெல்லிங் செக் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து நம்ம குரூப்ல இருக்காளே, நம்ம இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காளே, யோகாம்பாள், யோகாம்பாளோட பேர் வந்து இதுல இருந்து தான் வந்திருக்கு. அம்பா அப்படின்னா வந்து அம்மா. ஸோ வந்து பெண் தெய்வங்களை வந்து நம்ம வந்து டைரக்டா அம்மா அப்படின்னு தான் சொல்றது. தான் தமிழ்ல வந்து தாய் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமா சொல்லும் போது வந்து தாயார் அப்படின்னு மாறிடுறது. அந்த மாதிரி இந்த அம்பா அப்படிங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருத வார்த்தை. அம்பா மீன்ஸ் மதர். அதுதான் வந்து தமிழ்ல வந்து ஒரு இள்ளு சேர்த்துக்கிறான் மரியாதை கோசம். அம்மா, அம்மாள் அப்படிங்கிற மாதிரி அம்பா, அம்பாள் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறான். ஸோ உங்க பேரை வந்து இதுல இருந்து தான் வந்திருக்கு, இந்த அம்பாங்கிறதுல இருந்து தான் வந்திருக்கு. இந்த கொல்ஹாபுரத்துல இருக்கா தாயார் மகாலட்சுமி, அவளை அந்த ஊருக்காரா அம்பாபாயி, அம்பாபாயின்னு தான் சொல்லுவாங்க, அம்பாபாய். ஸோ அம்பா இது வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். ஓகேவா? பாடுகிறேன் நமக்கே தெரியும், தாத்து வந்து கீ, காய் தாத்து. நம்ம இப்போ இந்த ரூல் படி என்ன பார்த்துருக்கோம், நம்ம யாரோடையாவது பண்ண போறோம் அப்படிங்கிறதுல இந்த சஹா, சார்த்தம், சமம்ங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அதை சொல்லும் பொழுது நம்மளோட கம்பேனியன் இருக்காளோ இல்லையோ, யார் கூட சேர்ந்து நம்ம அந்த காரியத்தை பண்றோமோ அந்த கம்பேனியன் திருத்தியா விபக்தியில வரணும்னு சொல்லியிருக்கு. அகம், நான் பாடுகிறேன். முதல்ல இதை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். நான் பாடுகிறேன் என்ன வார்த்தை? அகம் காயாமி. கரெக்ட். ஸோ அகம் காயாமி. நான் யார் கூட பாடுகிறேன்? அம்மா கூட பாடுகிறேன். அந்த கூடத்துக்கு இப்போ நான் ஒரு வார்த்தை சேர்க்கணும். இது 3த்துல எதை வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து சமம் இப்போ சேர்க்கிறேன்னு வச்சுப்போம். அகம் சமம் காயாமி.
கேன சமம் காயாமி, நான் யார் கூட பாடுகிறேன்? அகம் அம்மாவோட பாடுகிறேன். அப்போ அம்பா ரமா சப்தம். ரமா ரமே ரமாஹ, ரமாம் ரமே ரமாஹ, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி. வருதோ இல்லையோ, இந்த பாருங்க, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி, திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் ரமயா. அப்போ அம்பாங்கிறது என்னவாகும்? அகம் அம்பையா அம்பயா, அகம் அம்பயா சமம் காயாமி. இப்போ இதே வார்த்தைக்கு கொஸ்டின் எப்படி வரும்? சஹா யூஸ் பண்ணி கொஸ்டின் கேளுங்க பார்க்கலாம். நீங்க யாரோ என்ன கேட்கிறேன், நீ யார் கூட பாடுகிற அப்படின்னு கேட்கிறேன். நீ யாரோட அல்லது யாருடன். இது ரொம்ப பேசுற மாதிரியே எழுதியிருக்கும். நீ யாருடன் பாடுகிறாய்? எப்படி கேட்கலாம் இப்ப இந்த சம்ஸ்கிருதத்துல? Translate. Tvam, correct. Tena audience. Kim shabdam? Kaha kena. Correct. Tvam kena. அப்புறம் சஹ காயதி, right? Correct. Perfect. Very good. Tvam kena saha gayati. நீ யாரோட பாடுகிறாய்? எல்லாருக்கும் புரியுதா? Has everyone made a note? புரியுது. Okay, next slide போலாம். சொல்லுமா கண்ணு. இப்போ இங்க முன்னாடி சென்டென்ஸ்ல அம்பையான்னு போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ இது மாத்திரு சப்தமா இருந்தா மாத்திரான்னு அதே தான் யா வந்திருக்குமாண்ணா? வெரி குட். அப்படிதான் வந்திருக்கும். மாத்ரா சஹா வரும். வெரி குட். எக்ஸலென்ட் ரங்க சார். குட். மாத்ரா சகன்னு எடுத்துக்கணுமா சுவாமி? மாத்ரு சகன்னு வரக்கூடாது இல்லையா? வராது சுவாமி. மாத்ரு மூல சப்தம். சோ மாதா மாதரவு மாதரஹா, மாதரம் மாதரவு மாத்ரு, மாத்ரா மாத்ருப்யாம் மாத்ருப்திஹி தான். மாத்ரா தான். மாத்ரா. ஓகே. ராமன் இந்த கேன அப்படிங்கறதுல ஒரு சின்ன டவுட் இருக்கும். கேனோ உபாயன லகுணா அப்படின்னு வரும். கேனன்றது எந்த உபாயம் அப்படிங்கிற மாதிரி வரும். யாருக்குங்கிறதுக்கும் கேன, எந்த கேன தானே? யாருக்கு கஸ்மை. ஏன்னா யாருக்குங்கிற நம்ம பெருநரை பத்தி பேசணும் இல்லையா சுவாமி? அதனால ஃபோர்த் கேஸ் வந்துடும். டூ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கஸ்மை சதுர்த்தி விபக்தி. இங்க அங்க பார்வதி தேவி என்ன கேட்கிறான்னா, கேன உபாயேன லகுனா, எந்த வழியை கொண்டு, அப்ப எதனை கொண்டு, அந்த அலாங் வித்துங்கிறது அந்த இடத்துல வந்துடுறது. அதனால இட் பிகம்ஸ் திருத்தியா விபக்தி. பை விச் எந்தங்கிறதுக்கும் யாருக்கு, யாரோட அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே கேனதானா? கிடையாது. தேவரீர் கேட்கிற கொஸ்டின் நான் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கேனா பாருங்க. தேவரீர் இஸ் ஆஸ்கிங் சாதாரணமா எந்த யாருன்னு வந்ததுன்னா எய்தர் தி क्वेश्चन இஸ் a subject or an object. கரெக்ட்டா? இங்க இந்த கேன உபாயேன அப்படிங்கிறது எந்த வழியை கொண்டுங்கிற மாதிரி ஆயிடும். பை விச் மீன்ஸ் அந்த பை விச்ங்கிறவே தான் இட் இஸ் a instrumental case. நான் புரியறதா? நான் அடியன் சரியா சொல்றேனா? சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவர் கேக்குறது என்னன்னா புல்லிங்கத்துக்கும் கேன தான் வரும், நபும்சக லிங்கத்துக்கும் கேனதா வரும்னு கேக்குறாரா சார்? நீங்க அப்படித்தானே கேக்குறீங்க? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, இப்ப நம்ம அம்பாக்கு நம்ம இப்ப கேனான்னு ஒரு சப்தம் போட்டோம். அதாவது ஒரு யார அப்படிங்கிறது, யாரோட அப்படிங்கிறது, யார் அப்படிங்கிறதுக்கு கேனன்னு சப்தம் போட்டோம். இந்த ஸ்லோகத்துல கேன அப்படின்ற சப்தத்துக்கு எதனால அப்படின்னு இருக்கு. அந்த எதனாலங்கிறதுக்கும் யாரோட அப்படிங்கிறதுக்கும் கேன சப்தம் வருமா? வரும் சுவாமி. அவ ஐ மீன் ஓகே, she has also got the question correctly. என்னன்னா உபாயம் நபும்சகலிங்கம், வழி. உபாயம் உபாயே உபாயானி, உபாயம் உபாயே உபாயானி, உபாயேன திருத்தியா விபக்தி ஏகவசனம். யாரோடங்கிறதுக்கும் கேன தான், எதனோட அப்படிங்கிறதுக்கும் கேன தான்.
அதுதான் சொல்றது. எதனோடங்கிறதுக்கும் கேனதான். ஏன்னா கிம் கே காணி கேன காவ்யாம் கைஹி கஸ்மை காவ்யாம் கேத்யா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த கிம் சப்தம் நபும்சகலிங்கமும் போகும். நபும்சகலிங்கத்துக்கும் புல்லிங்கத்துக்கும் ஏகவச்சனம் திவிவச்சனம் ஒன்றிதான் மாறும். திருத்தியா விபக்தியில இருந்து எல்லாமே சேம் தான். கடைசியில சம்போதன விபக்தி மாறும். திருத்தியா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி 5 விபக்திகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. சோ ராமன் சீதையோடு அமர்ந்திருக்கிறார். தாத்து வந்து உபவிஷ் தாத்து. அதுக்கு உபவிஷ் அப்படின்னா உட்காருறது. உபவிஷதி உட்காருறது. எப்படி இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? ராமன் சீதையோடு அமர்ந்திருக்கிறார். ராமர் சீதையா சங்க உபவிஷதி. வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட் மா. சார் இன்னொரு டவுட், இதுக்கு ரிலேட்டடான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம கோவில்ல எல்லாம் சுவாமி சொல்லும் போது சமேதன்னு சொல்றா இல்லையா, பத்மாவதாயா சமேத வெங்கடாச்சல் அப்படின்னு சொல்றச்சே இந்த சமம் தான் அங்கேயும் யூஸ் ஆகுதா இல்ல அது வேறையா சார்? அது வேற. நல்ல क्वेश्चन. இந்த உபவிஷ்யதி உபவிஷதி அது ரெண்டுத்துக்கும் என்ன சார் கரெக்டா டிஃபரன்ஸ்? அமர்ந்தார், அமர வைத்தார். உபவிஷ்யதி அமர வைத்தார். அமர வைத்தார். நான் இதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். எனக்கு டக்குன்னு புரிச்சது தான். நான் ஐ வில் ஹேவ் திஸ் இன் மைண்ட் சுவாமி. நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நான் திருப்பி சொல்றேன். ஐ வில் கம் பேக். இஃப் இட் இஸ் ராங், சாரி இன் அட்வான்ஸ். ரங்கசாய் அடியே சொல்லுங்க மாமி. அதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ இந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் திருத்தியா விபக்திக்கு தானே? ஆமா, திருத்தியா விபக்திக்கு தான் பார்த்தோம். இப்போ த்வித்தியாக்கு பார்க்கச்சே இந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் யூஸ் பண்றச்சு. அப்போ என்ன சொல்றது, சப்ஜெக்ட் இப்போ த்வித்தியா விபக்தி யூஸ் பண்ணாமே அந்த ஸ்பெஷல் கேஸ் அப்ளை பண்ணிடணும் இல்லையா? அதனால தானே ஸ்பெஷல் இது. இப்போ சீதையா சஹா அப்படின்னு இல்லாம சீதா சஹா அப்படின்னு வராதா அந்த மாதிரி கேட்கணும். இல்ல மாமி, நம்ம த்வித்தியா விபக்தியிலுமே என்ன பார்த்தோம்னா சில வார்த்தை வந்தாலே அந்த வார்த்தை த்வித்தியாவாயிடும் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வினா, இது வந்து திருத்தியாக்கும் உண்டு த்வித்தியாக்கும் உண்டு. வினா இஸ் அ காமன் டேர்ம். நம்ம என்ன சொன்னோம்னா வினா அப்படின்னா இல்லாமல், வித்தவுட்னு அர்த்தம். ஸோ எது இல்லாமல் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் த்வித்தியா விபக்தியில இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் இல்ல இது. அதே மாதிரி தானே இதுவும். ஏன்னா இங்க வந்து சஹா சார்த்தம் சமம் இந்த 3 வார்த்தை எது வந்தாலும் இந்த வேர்ட் வில் பிகம் த்ரித்தியா அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கோம். இல்ல நான் பார்த்துட்டு உங்களுக்கு I'll get back. Sorry. But no problem. ஐயோ இதுல என்ன மாமி. பட் ஆனா ஒரு விஷயம் இங்க என்னன்னாக்கா just to highlight since the question was asked, suppose நான் இந்த சஹாவை சொல்லலன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ the meaning will still be conveyed. ராமர் சீதையோட உட்கார்றார் will still be conveyed. But in the saha sar கால் உங்களுக்கு தான் வருது. இல்ல அடியனுக்கு வரல, நான் வேற யாருக்கும் யோகாம்பால் அவங்களோடதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதுல த்வித்தியால எழுதிச்சே இப்போ ஷௌரம் உபயத்தஹ ஆரக்ஷகாக ஆசன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதினோம். ஆமா. இப்போ ஓகே, ஷௌரம்க்கு த்வித்தியாவும் ஷௌரம்னு வரும். அதனால அது மாத்தி ஸ்ரீனிவாசஹ ஸ்ரீ வெங்கடம் அதிவசதி. ஆமா. சோ அதுல ஸ்ரீனிவாசஹ சப்ஜெக்ட் எல்லாத்துலயுமே த்வித்தியா தான் எழுதிருக்கும் அதுலயும். ஓகே ஓகே, எனக்கு இன்னும் தண்ணி. இது த்வித்தியா விபக்தி. வெங்கடஹ வெங்கடோ வெங்கடாஹ வெங்கடம், இது த்வித்தியால. எஸ் 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 ஓகே. இல்ல எனக்கு எதனால கன்ஃபியூஷன் வந்ததுன்னா இப்போ அந்த லொகேட்டிவ்க்கு பதிலா நம்ம த்வித்தியா யூஸ் பண்ணோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அத மாதிரி இதுல இருக்குமோன்னு அந்த இன்னும் ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு அதுல கன்ஃபியூஷன் ஏறும். அடியன் அதுல நோ ப்ராப்ளம். ஐயோ இதுல என்ன இருக்கு? டவுட் இஸ் ஜென்யூன். ஓகே ரங்கசாய்.
அண்ணா இப்போ வந்து நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீ டிரான்ஸ்லேட் பண்றியா? ஆ விளையாடினான். சரியா? அண்ணா விளையாடினான்ங்க சப்தம் வந்து போயிட்டுனா. என்ன தாத்து எழுதியிருக்கார்? படி. என்னம்மா அண்ணா என்ன எழுதியிருக்கேன்? எழுது. என்ன தாத்து? கிரேட் தாத்து. கிரீடு தாத்து. சரியா? ஓகே. இப்போ வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா சார்த்தம் அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும். ட்ரை பண்றியா? சொல்லு. கண்ணஹா கிருஷ்ணஹா 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 பலராம சப்தம், ராம சப்தம் மாதிரி. பலராமேன. Fantastic, very good. பலராமேன என்ன வார்த்தை வரும்? சார்த்தம். வெரி குட். அக்ரீட தக்ரீடதாம் அக்ரீடன் அக்ரீடஹ அக்ரீடதம் அக்ரீடத அக்ரீடம் அக்ரீடாவ அக்ரீடாம என்ன வரும்? கண்ணன் பலராமனோடு விளையாடினான். கிருஷ்ணஹா பலராமேன சார்த்தம் அக்ரீட. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்கும் இந்த வேர்ட்ஸ் வந்தா, இந்த அலாங்கிறதுக்கான வேர்ட்ஸ் வந்தா எது யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுட்டு இல்லையோ? இன்ஃபேக்ட் நம்ம போன தடவை த்வித்தியா விபக்தியும் போது பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா இந்த பிரதி வந்தாலே த்வித்தியா விபக்தி வரணும்னு பார்த்தோம். கரெக்டா? பிரதி மீன்ஸ் டுவர்ட்ஸ். अहम नगरम प्रति गच्छामि, I am going towards city. अहम नगरम गच्छामि, I am going to city. அந்த I am going to city அப்படிங்கிறதுலயே the towards is meant. கரெக்டா? புரியுறதா எல்லாருக்கும்? it is meant. நான் I am going towards city சொன்னா என்ன, I am going to city சொன்னா என்ன, நான் நகரத்தை நோக்கி செல்கிறேன்ங்கிறது தானே ரெண்டுத்துக்குமே அர்த்தம். ஸோ அந்த பிரதி வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த பிரதி வந்தாலும் தப்பு கிடையாது. ஆனா அது வந்தாதான் அந்த த்வித்தியா விபக்தி வரணுங்கிறது இல்லை. இயற்கையாவே அது அங்க மென்ட். கரெக்டா? அதே போலதான் இந்த சக சார்த்தம் சமமும். அகம் மம மித்ரேன சக லிகாமி, நான் என் நண்பனோடே எழுதுகிறேன். அகம் சுதா கண்டேன லிகாமி, நான் சாக் பீஸை கொண்டு எழுதுகிறேன். இது சுதா கண்டம். அகம் சுதா கண்டேன சக லிகாமி, நான் அகம் சுதா கண்டேன லிகாமி, நான் சாக் பீஸை கொண்டு எழுதுகிறேன். அங்க சுதா கண்டேனங்கிறது இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் ஆயிடுறது. ஐ எம் ரைட்டிங் யூசிங் விச், ஐ எம் ரைட்டிங் யூசிங் அ சாக் பீஸ். ஸோ இட்ஸ் அ திருத்தியா கேஸ். ஐ எம் ரைட்டிங் அலாங் வித் மை ஃப்ரெண்ட். அகம் மித்ரேன சமம் லிகாமி, நான் என் நண்பனோடே எழுதுகிறேன். அங்க நான் சமம் கொண்டு வராட்டியும் அகம் மித்ரேன லிகாமி அப்படின்னாலே அந்த சமம் அங்க மென்ட். அந்த சகாவும் சார்த்தமும் அங்க மென்ட். இட் நீட் நாட் பி எக்ஸ்பிளிசிட்லி டோல்ட். புரியுறதா? ஜஸ்ட் லைக் பிரதி. Am I clear? Yes, but why these special words? But anyway, இப்ப anyway நீங்க இந்த யூஸ் பண்ணாமே it makes sense இல்லையா? கரெக்ட் பா. எதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் என்ன?
Sometimes வந்து the instruments can also be, maybe this is just a contextual answer, not an exact one. I can still do something along with the instrument, but not exactly using the instrument for its purpose. For example, நீ வந்து எப்படி போன, நான் வந்து கையில வந்து என்னுடைய பேனா பென்சிலை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றேன். பேனா பென்சில் வச்சுட்டு நான் எடுத்துட்டு தான் போறேன் ஒழிய அங்க நான் பேனா பென்சிலோட வேலை என்னமோ எழுதுறது தான். நான் கூட தான் எடுத்துன்னு போறேன் ஒழிய நான் எழுதல. பட் அங்க கூட வந்ததுங்கிறதுக்கு நான் வந்து தனித்து காமிக்கணும் இல்லையா, அப்போ அந்த சக தேவைப்படும். இட் கேம் அலாங் வித் மீங்கிறதுக்கு அந்த சக தேவைப்படும். இந்த மாதிரி crude example to give, just a very crude example. Sometimes வந்து even when the instruments are not used for their purpose but still are taken along with, அந்த மாதிரி ஒரு கேசஸ் வரும்போது அந்த சகாவோ சாக்கமோ சார்த்தமோ சமமோ இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாமா இது மூணுமே? யா மாமி, தாராளமா யூஸ் பண்ணலாம். there is yet another word also, சாக்கம். சாக்கம் accompanied with, இதுவும் அதோட யூஸ் பண்ணலாம். சேம் தான், 3-4 வரையும் you can use one in the place of the other. நாலுமே கரெக்ட் தான். சஹா சார்த்தம் சாக்கம் சமம். இந்த போயம்ஸ்ல இந்த மாதிரி வேர்சஸ்ல எல்லாம் மீட்டர் கீப் அப் பண்றதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இருக்கலாம் மாமி, இருக்கலாம். பட் என்னன்னா ஃபார் த கெப்பாசிட்டி தட் அவர் வாக்கிய கர்த்தாஸ் ஹேட், அவளுக்கு இந்த ரீசனுக்கு இந்த வார்த்தைகள் தேவைப்பட்டிருக்காது. they could have still maybe used an adjective or something. They were such great men, but yes, but it can be used also. Sometimes மீட்டரை ஃபில் பண்றதுக்கு இப்போ நான் ஒரு ஸ்லோகம் எழுதினேன்னா வேற வழியே இல்லாம அந்த 2 வார்த்தைக்கு நான் எங்க என்ன தேடணும், அழகா ஒரு சகாவை போட்டுருவாங்க, முடிஞ்சதுக்கு அது. ஸோ இருக்கலாம். ஓகே, அடுத்த சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து பிரதின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து வேதத்துல பிரதிதிஷ்டதின்னு இருக்குன்னா அந்த பிரதிக்கும் போனா டுவார்ட்ஸ் தான் அர்த்தமானா? ஆமா, அது இன்னும் நல்லா வேத பாஷையம் தெரிஞ்ச பெரியவாளை கேட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கும். ஆனா அதுதான் பிரதினாலே அதுதான். சரியா? வெரி குட். நல்லா உனக்கு பெருமாள் அனுகிரகத்துல நிறைய அபிவிருத்தி ஆயிட்டு இருக்கு. கரெக்டா ரிலேட் பண்ணிக்கிற வார்த்தையை கேட்டோடனே இந்த இடத்துல இந்த வார்த்தையை பார்த்தேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சத்ருஷம், similar. When Sadrisha comes, the object of comparison, இந்த ஆப்ஜெக்ட் வந்து not to be confused with Dvitiya Vibhakti object. இது வந்து கம்பேர் பண்றதுக்கு எந்த பொருள் யூஸ் பண்றதோ அதை குறிக்கிறது. the object of comparison shall be in instrumental case. அதாவது எதனோடு ஒப்பிடுகிறோமோ அது மூன்றாம் வேற்றுமையிலே சொல்லப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராமனின் முகம் நிலவை ஒத்து இருக்கும். ரொம்ப லோ கம்பேரிசன், பட் ஸ்டில் நிலவு தான் ராமர் மாதிரி இருக்கும். பட் நமக்கு டக்குன்னு இதுதான் புரியனவே இது எடுத்துருக்கு. ராமனின் முகம் நிலவை ஒத்து இருக்கும். எதோடையோ ஒத்து இருக்கும். எதனை ஒத்து இருக்கும்? நிலவை ஒத்து இருக்கும். அப்போ இந்த நிலவுங்கிற வார்த்தை மூன்றாம் வேற்றுமையை அடைய வேண்டும்.
நம்ம வந்து ராமனுடைய திருமுகத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு புரிஞ்ச அளவுல ராமனை சொல்லணுங்கிறதுக்கோசரம் நமக்கு இருக்கிறதுலயே எது நன்னா தெரியுமோ அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கோம். நம்ம நிலாவை தாண்டி ரொம்ப அழகா எதையும் ஆகாசத்தை பார்த்தது இல்லைன்னாவே அதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு இருக்கோம். டசன்ட் மீன் ராமர் முகம் வந்து இஸ் லிமிட்டட் டு தி மூன் ஸ்பேஸ். நம்ம அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கவே அந்த எக்ஸாம்பிள் அந்த சிமிலிட்டியூட காட்டுறதுக்கு வி நீட் அ வேர்ட். ஸோ நம்ம எதை எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கோமோ தட் கம்ஸ் இன் த திருத்தியா விபக்தி. ஸோ ராமஸ்ய முகம் 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 தான் சுவாமி வார்த்தை. முகம் முகே முகாணி நபும்சகலிங்கம். முகம் நிலவு அப்படிங்கிறதுக்கு வந்து சசி அப்படிங்கிற வார்த்தை இப்போ யூஸ் பண்ணலாம். சசி शशि शशि शशयः कवि शब्दो. शशि शशि शशयः शशिं शशि शशीन् शशिना शशिभ्यां शशिभिः शशीना तृतीया विभक्ति एकवचनं तृतीया. सो हम शशिना सदृशम् अस्ति. ஒரே நிமிஷம். హలో నేను ఇంటిలో ఉన్నాము. యారు ఇది? ఎవరు కావాలి సార్ మీకు? నమస్కారం. ఎవరు కావాలి మీకు? ఏమి సార్? లేదు నేను శ్రీనివాసన్. నేను చెన్నైలో ఉన్నాము. మాకు మీరు ఎవరని తెలియదు. రాంగ్ నంబర్, సారీ. சாரி. அடுத்த தெலுங்கு கிளாஸா சாமி? சுவாமி எனக்கு தெலுங்கே தெரியாது. ஏதோ அன்னமாச்சாரிய சங்கீர்த்தனம் கேட்டு கேட்டு கொஞ்சம் பழகிறது, அவ்வளவுதான். ஸ்ரீரங்கநாத பாதுகாவ் பாதுகா இப்ப துவயத்துல இருக்கிறதுனால பாதுகாவ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா சுவாமி, சொல்லலாம் சுவாமி. ஸ்ரீரங்கநாத பாதுகாவ் கமலேன சதிருஷம் அஸ்தி. சூப்பர் சுவாமி, சூப்பர் சுவாமி. இதை யாரானா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்ரீ ரங்கநாத பாதுகே, பாதுகம் பாதுகே பாதுகாணி. ஸோ பாதுகே கமலேன சதிருஷம் ஸ்தஹா. யார் டிரான்ஸ்லேட் பண்ண போற எலிதா? அதர் அண்ட் ராஜகோபாலன் சுவாமி. பாதுகே வர்ணமா சரணமும் வர்ணம் ரெண்டுமே கரெக்ட் மாமி. சரணம்னா திருவடிகள், பாதுகே அப்படின்னா வந்து பாதரக்ஷ. அதுவும் திருவடின்னு சொல்லலாம், பாதுகாம்னாலும் திருவடி தான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்ரீ ரங்கநாத சரணம் கமலேன சதிருஷம் அஸ்தின்னு சொல்லலாம். என்ன டிரான்ஸ்லேஷன் இதுக்கு? ஸ்ரீ ரங்கநாத பாதுகே, ரங்கநாதர் பாதத்தில் இல்லம்மா, பாதத்தில் இல்ல. வெரி குட். அவளுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து நியாயமான கன்ஃபியூஷன். இது வந்து நபும்சகலிங்கம். அது எப்படி வித்தியாசம் பண்ணணும் தெரியுமா? இங்க பாரு, இந்த வேர்பு பாரு. வேர்பு என்ன நம்பர்ல இருக்கு? டியூவல்ல இருக்கு. சரியா? இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். இங்க சப்ஜெக்ட் இருந்தா தானே வேர்பு இருக்க முடியும். இப்போ வேர்பு டியூவல்ல இருக்கு அப்படின்னா சப்ஜெக்டும் டியூவல்ல தானே இருக்கணும். இந்த சென்டென்ஸ்ல ப்ராபப்ளி டியூவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த வார்த்தைக்கு இருக்கு? கமலேன டெஃபினட்டா டியூவல் இல்லை. ஏன்னா வந்து கமலேன கமலாபியாம் கமலேகி ஏகவச்சனம். இது வந்து இன்டிக்ளைனபிள். இதுக்கு வந்து டியூவலோ சிங்குலரோ வார்த்தையே மாறப்படுது இல்லை. அப்போ ஒன்லி சான்ஸ் இஸ் ஒன்லி ஸ்ரீரங்கநாத பாதுகே கேன் பி a dual word. அது எப்போ when can that be a dual word? ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா. எய்தர் ஸ்ரீரங்கநாத பாதுகா அப்படின்ட்டு இருந்ததுன்னா டியூவல் வேர்டா இருக்கணும். இல்ல பலம் பலே பலானி பலம் பலே பலானி ஸ்ரீரங்கநாத பாதுகம் அப்படின்னு இருந்தா டியூவல் ஆகும். So this is the only chance. சார் இதுல வந்து ராமஸ்ய முகம்ன்ற மாதிரி ஸ்ரீ ரங்கநாதஸ்ய சரணம்ன்ற மாதிரி வராதா? தாராளமா வருமே, தாராளமா வருமே. ரங்கராஜனின் பையன் ஸ்ரீனிவாசன் சொல்லலாம், ரங்கராஜன் பையன் ஸ்ரீனிவாசன் சொல்லலாம், ரங்கராஜன் பையன் ரங்கராஜனின் பையன். எப்படி ஒரே மீனிங்கோ அந்த மாதிரி தான் ரங்கநாதஸ்ய பாதுகே ரங்கநாத பாதுகே ஒரே மீனிங். சமாசத்துல வரும் பின்னாடி. நம்ம அப்போ திருப்பி இதை பார்ப்போம். நல்ல கொஸ்டின், குட்.
ஓகே, ஸோ இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன? ரங்கநாதருடைய பாதங்கள் தாமரையை ஒட்டி இருந்தது. இருக்கின்றது. இருக்கின்றது. சீதை. மான் போன்று பார்க்கிறாள். இந்த மானுக்கு வார்த்தை வந்து பீரு வச்சுக்கோங்க. பீரு, தேனு மாதிரி பீரு. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? சீதா சொல்லுமா சொல்லுமா. இப்ப வந்து பார்க்கையாங்க வந்து நேத்திர சப்தம் வருமானா? இல்ல, நேத்ராங்கிறது வந்து கண்ணை குறிக்கும். நேத்திரம், நேத்ரே, நேத்ராணிங்கிறது கண்ணை குறிக்கும். இட் இஸ் a subject. இது பார்க்கிறாங்கிறது verb. noun cannot become a verb. அதனால பீரு பீரு பீர்வா, தேன்வா மாதிரி பீர்வா. சீதா பீர்வா சதிருஷம் பஷ்யதி. பஷ்யதி. ஸோ எல்லாருக்கும் சதிருஷம் வந்தா எப்படின்னு புரியறதா இப்போ? இஸ் எவ்ரிஒன் கிளியர்? ஆக்சுவலி லேக்கிங் வந்து இந்த சப்தத்தை நெற்று பண்றதுல தான் சாமி. அங்கதான் அடியே. பட் அதர்வைஸ் சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, then I presume it is clear. Any doubt? இப்போ சொல்லுங்க. மானுக்கு பதிலா மானோட பீர்வாக்கு பதிலா மிருக வந்ததுன்னா என்ன வருவாங்க? என்ன சப்த இது வரும்? மிருகம், மிருகே, மிருகாணி, மிருகம், மிருகே, மிருகாணி, மிருகேன, மிருகேன சதிருஷம். மிருகேன. மிருகேன சதிருஷம் பஷ்யதி. குட் क्वेश्चन, தேங்க்ஸ். சமாஹ. இன்னொரு சப்தம் இருக்கு சாமி. திரண்ற சப்தம் ஹிந்தியில இருக்கிற சப்தமே சம்ஸ்கிருதத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது கரெக்டான்னு தெரியல எனக்கு. ஒளி சுவாமி. கிரணஹ ஒளி. ஒளி ஒளி லி ஒளி. ஒளி. சமஹா ஈக்குவல். நான் முன்னாடியே சொன்னேன், this samaha is not the same as samam, அண்ணா which means along with. சொல்லுமா. ஒரு நிமிஷம் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் கொஞ்சம் காட்டுறீங்களா? காமி. ஓகேண்ணா. சமஹா அப்படின்னா ஈக்குவல். சத்ருஷாக்கு இருக்கிற அதே ரூல் தான். எதனோடு ஒப்பிடுகிறோமோ, எதனோடு ஒன்றுபடுத்துகிறோமோ அது மூன்றாம் வேற்றுமையிலே வரும். அதாவது என்ன சொல்லலாம், ஹனுமான் வேகத்தில்
வாயுவுக்கு நிகரானவர். இது எப்படி சொல்லலாம்னாக்கா ஹனுமான், ஹனுமான்னு தான் வரும். ஏன்னா அவர் தான் வந்து சப்ஜெக்ட். ஹனுமான் எதுல? வேகத்துல. வேகே, வேகா வேகௌ வேகாஹா, வேகே வேகம் தான் அதுலயும் சம்ஸ்கிருதத்துலயும் வார்த்தை ஸ்பீடுக்கு. வேகே என்னடி கத்தி யூஸ் பண்ணலாம் சுவாமி, கதியும் யூஸ் பண்ணலாம். கதினா வந்து கெயிட், செல்லும் பாங்குக்கு கத்தின்னு பேர். கதிஹி, சிம்ஹ கதிஹி, வியாக்ர கதிஹி, கஜ கதிஹி, செல்லும் பாங்குக்கு கத்தின்னு பேர். ஸ்பீடுக்கு வேகம் பேர். ஹனுமான் வேகே நிகரானவர், சமஹா எதுக்கோ நிகரானவர், அஸ்தி சமமாக திகழ்கிறார். எதுக்கு சமமாக திகழ்கிறார்? ஹனுமான் வாயு, வாயுவுக்கு சமமானவர். என்ன வரும்? வாயு, வாயு சப்தம் உகாராந்தம் புல்லிங்கம். குருஹு குரு, குரும் குரு, குருனா, குருனா குருப்யா மாதிரி வாயுனா, வாயுனா. ஹனுமான் வேகே வாயுனா சமஹா அஸ்தி, அல்லது ஹனுமான் வேகே சமஹா வாயுனா அஸ்தி. நம்ம முன்னாடியே பண்ண மாதிரி சென்டென்ஸ்ல வேர்ட்ஸ் எப்படி வேணாலும் ஜம்பிள் ஆகலாம், தே வில் ஸ்டில் மேக் த மீனிங். ஸோ இந்த சமஹா அப்படின்னு வந்தா எதனோடு நாம் அதை ஒண்ணுபடுத்தி காமிக்கிறோமோ, எதனோடு அது ஈக்குவல்னு சொல்லி காமிக்கிறோமோ, அது வந்து திருத்தியா விபக்தியிலே வரும். ஹனுமான் வேகே வாயுனா சமஹா அஸ்தி. மாதிரிதான் துல்லியா. சார் ஒரு சின்ன டவுட், இந்த வேகேன்றது வந்து என்ன விபக்தியில வருது சார்? ஆக்சுவலி அது ஏதாவது சப்தமி விபக்தியில வருது. தட்ஸ் ரைட். ஓகே. ஏன்னா that is the topic of interest, அதனால that will be சப்தமி விபக்தி. ஓகே. சப்தமி விபக்தி. துல்லியஹா அப்படிங்கிறது வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அது ஈக்குவல்ங்கிற வேர்டு வந்தாலே whenever you want to use equal, நம்ம எதனோட ஈக்குவல் படுத்துறோமோ, அது துல்லியஹா யூஸ் பண்ணாலும் சரி, சமஹா யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து எதனோட இது ஈக்குவல்னு சொல்றோமோ அது அந்த அந்த ஒப்பினைக்கு உபயோகப்படக்கூடியதான அந்த வார்த்தை திருத்தியா விபக்தியில வரணும். புரியுறதா? இன்னொன்னு எப்படி சொல்லலாம், சீதை சீதை தான் திருமகள், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம சீதையை நேர்ல பார்த்துட்டோம்னா, அப்பா லக்ஷ்மி மாதிரி இருக்காளே, நமக்கு அவ லக்ஷ்மிங்கிறது தெரியலன்னா லக்ஷ்மியை போலவே இருக்காளேன்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. சீதை திருமகளை ஒத்து இருக்கிறாள். சீதா சொல்லுங்க. லக்ஷ்மி நதி சப்தம் மாதிரி, நதி நத்யௌ நத்யஹ, நதீம் நதி நதீஹி, நத்யா நதீப்யாம் நதீபிஹி. அப்ப என்ன வரும் திருமகளுக்கு? லக்ஷ்மியா. லக்ஷ்மியா. சமா வராது, சமஹா தான், அது இன்டிக்ளைனபிள். சீதை சமஹா அஸ்தி. சீதை சீதா லக்ஷ்மியா சமஹா அஸ்தி. சீதை திருமகளை போன்றவள் அப்படின்னு. சரியா? ராமன் சார் இந்த இடத்துல துல்லியகவும் போடலாமா சார்? போடலாமே, சீதா லக்ஷ்மியா துல்லியஹா. ஆனா அங்க துல்லியஹா வந்து இன்டிக்ளைனபிள் இல்ல, துல்லியான்னு ஆயிடும். ஓகே, துல்லியான்னு ஆயிடும். நம்ம பார்ப்போம், துல்லியஹாவை செப்பரேட்டா வச்சுக்கலாம். இப்போ நான் அதை எடுக்கல, பின்னாடி எடுக்க. வேற என்ன சொல்லலாம்? பொறுமையில் பூமிக்கு நிகர்
இல்லை. பொறுமை க்ஷமா சப்தம். தாயாருக்கு க்ஷமான்னு பேரே உண்டு இந்த காரணத்தாலதான். ஏன்னா நம்மளெல்லாம் பொறுத்துன்னு இருக்கா அவ தாயார். நம்மளெல்லாம் பூமியில தாங்கிட்டு இருக்கிறபடினால தாயாருக்கு வந்து க்ஷமானே ஒரு பேர் உண்டு. க்ஷமா க்ஷம் தாத்துங்கிறது இஸ் டு ஃபர்கிவ். க்ஷம் தாத்து. க்ஷமதி க்ஷமதः க்ஷமந்தி க்ஷமசி க்ஷமதः க்ஷமத க்ஷமாமி க்ஷமாவா க்ஷமாமஹா அப்படின்னு வரும். அது க்ஷம் தாத்து. க்ஷமா அப்படிங்கிற பொறுமை. ஸோ பொறுமையில் லொகேஷன் ஏதோ ஒரு டாபிக் மேல பேசுறோம், அதனால அது சப்தமி விபக்தியில வரணும். ஸோ ரமா ரமே ரமாஹா ரமாம் ரமே ரமாஹா மாதிரி இப்ப சொல்லுங்க சுவாமி. க்ஷமா சப்தமி விபக்தி என்னவா வரும்? க்ஷமயாம். சப்தமி விபக்தி க்ஷமயாம். க்ஷமயாம். பூமிக்கு நிகர் இல்லை. பூமியா சக நிகர் இல்லை. பூமியா ஏன்னா அது நிகர். எதுக்கு நிகர்? பூமிக்கு நிகர். அப்போ அது வந்து திருத்தியா விபக்தி. பூமியா சமம்னா அலாங் வித் ஆயிடும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. சமஹா நாஸ்தி க்ஷமயாம் பூமியா சமஹா நாஸ்தி. இது ஸ்டேட்மெண்ட். பொறுமையிலே பூமிக்கு ஒத்தவர் யாரும் இல்லை. க்ஷமயா பூமியாம் சமஹா நாஸ்தி. சரியா? ஓகே. இது க்ஷமாயாம் க்ஷமாயாம் மர்வன். ஆமா க்ஷமயாம் நவ ரமாயாஹ ரமயோஹோ ரமாயாம் வரலாம். கரெக்ட்மா. ரமாயாம். சொல்லு கண்ணா. இப்போ வந்து இங்க பூமிக்குன்னு போட்டுக்கிற அந்த பூமிக்கு வந்து தராங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாமாண்ணா இந்த இடத்துல? யூஸ் பண்ணலாம்டா. என்ன வரும் அப்ப வார்த்தை? தராயா. தரையா. தராங்கிறதும் பூமிக்கு பேர் தான், தரணிங்கிறதும் பூமிக்கு பேர் தான். திரு தர்தாத்து இஸ் டு பேர். தரதி தரஹ. தரிக்கக்கூடிய காரணத்தினால தரான்னு பேர் அவளுக்கு. சரி. அலம். தரணினா தரண்யான். ஆமா சுவாமி, தரண்யானம். கரெக்ட். அலம் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். எதை போதும் அப்படிங்கிறோமோ அதை திருத்தியா விபக்தியில சொல்லணும். அலம் வந்தாலே. உதாரணத்துக்கு சாதம் போறோம். அண்ணா அன்னம். அன்னம் அண்ணே அண்ணானி எப்படி சொல்லலாம்? எது போதும்? சாதம் போதும். இங்க அலம் வர அலம் போதும் அப்படிங்கிறபடினால எதை போறோம்னு சொல்ல போறோமோ அதை மூன்றாம் வேற்றுமையா சொல்லணும். அலம் போஜனேன அல்லது அலம் அண்ணேன. போரும் சாதம் போரும், ரொம்ப போடாது. அலம் அண்ணேன அப்படிங்கிறதா. அதே மாதிரி பேசுவது போரும். பேச்சுவார்த்தைக்கு சம்பாஷணம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. என்ன வார்த்தை வரும்? சம்பாஷணம். சம்பாஷணேன அலம். சம்பாஷணேன அலம். இல்லைன்னா அலம் சம்பாஷணேன. இந்த நா வராது, மூணாவது நா வரும். சாரி, அது தவறுகணா வரும். தமிழ் ஞாபகத்தை மூணாவது சொல்லி நான் அலம் சம்பாஷணேன. இது ஃபுல் ஸ்டாப் நான் இல்லை.
அலம் சம்பாஷணேன. கோவப்பட்டது போரும். क्रोधः राम शब्द மாதிரி क्रोधः क्रोधौ क्रोधाः என்ன வரும்? அலம் क्रोधेन अलम् அலம் क्रोधेन அல்லது क्रोधेन அலம், either way it is correct. ஸோ இந்த மாதிரி அலம் வந்ததுன்னா வந்து போதுங்கிற வார்த்தை வந்ததுன்னா திருத்தியா விபக்தியில யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிடுறேன், இன்னும் ஒரே ஒரு வேர்டோட முடிச்சிடுறேன். திருத்தியா விபக்தி கம்ஸ் டு அன் எண்ட், இதோட சதுர்த்தி விபக்தி. நெக்ஸ்ட் வினா சேம் தான். த்வித்தியா விபக்தியில எந்த வினா பார்த்தோமோ அதே தான். வித்தவுட் வினா வந்தாலும் திருத்தியா விபக்தியையும் யூஸ் பண்ணலாம். இட் கேன் எய்தர் பி த்வித்தியா, அது நம்ம போன கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம், அல்லது திருத்தியாலையும் யூஸ் பண்ணலாம். நம்ம போன கிளாஸ்ல பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். த்வித்தியாக்கு வினால யூஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாராவது. Can you please refer the old notes and say? வெங்கடேஷம் வினா தேவக நாஸ்தி. Thank you. நல்ல சூப்பர் எக்ஸாம்பிள். அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து வினானா இப்போ வந்து கேள்வி இல்லையாண்ணா? கேள்வியாவும் வரலாம், பதிலாவும் வரலாம். அச்சன் இண்டிக்ளைன் அவ்யயம் எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வினா திருத்தியா விபக்தி யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஏ சென்டென்ஸ் திருவேங்கடமுடையானை வெங்கடேஷேன வினா. அவ்வளவே. வெங்கடேஷேன வினா தேவக நாஸ்தி. வெங்கடேஷேன வினா தேவக நாஸ்தி. கண்ணனை இன்றி ஆனால் தெய்வமில்லை. ராதை வாழ மாட்டாள். இதை வந்து லட்லகாரத்துல எடுத்துக்கோங்க. எப்படி போடலாம் இந்த சென்டென்ஸ? வினா இன்றி யார் வாழ மாட்டா? எக்ஸாக்ட்லி, வெரி குட். கிருஷ்ணேன வினா கிருஷ்ணேன வினா ராதா ந ஜீவதி. ந ஜீவதி. ராதா ந ஜீவதி. ஜீவதி. கிருஷ்ணம் வினானு வரும். கிருஷ்ணம் வினா ராதா ந ஜீவதியும் கரெக்ட் தான். யூ கேன் யூஸ் எய்தர் ஆஃப் தீஸ். இதையும் யூஸ் பண்ணலாம், அதையும் யூஸ் பண்ணலாம். வினாக்கு ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? So next class வந்து we will see a few more examples, so that this settles down in our mind. Monday பார்க்கும்போது we will see few more examples and then we will move on to சதுர்த்தி விபக்தி. சரியா? அண்ணா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுமா, சொல்லுமா. இப்போ வந்து வினான்னு இங்க இருக்குல்ல, இந்த வினா சப்தத்தினால தான் சில பேர் தமிழ்ல வினைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. இல்ல, எந்த வினை? இந்த பேர் சொல்றியா இல்ல வினை சொல்றியா? எதை சொல்ற? இல்ல மனுஷா வச்சுக்கிற பேர் வினை. இது வந்து வினயா, அடக்கம் நிறைந்தவன் அர்த்தம். ரொம்ப அடக்கமானவருக்கு வந்து வினைன்னு பேர். இந்த வினாவை வச்சுக்கல. என்ன நீயே யோசிச்சு பாடுறா, இல்லாதவன்னு ஒருத்தருக்கு பேரை வைப்பாடாட. ஏண்டா வினானா வித்தவுட்ங்கிற, யாராவது பேரையே வித்தவுட்னு வச்சு பாடுவோம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அந்த மாதிரி வச்சுட்டா வித்தவுட் நான் பேரை வச்சுப்பா. இல்லண்ணா
வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? Okay. Was everyone able to follow today's class? If things are clear, la? ஓகே நான் கண்டிப்பா. Again, Yes. actually, problem is with Adiyan Swami, not with Vikas. Actually, Adiyan missed something in the middle. அதனால என்னன்னா